ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர் நரலை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசி நேர்களே, 2026 2046 வரைக்கும் நல்லா இருக்க போகிறீங்க. மீனராசி பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதம், ரேவதி 4 பாதம். நீங்கள் 7 சனியில் இருந்தாலுமே சில பேருக்கு சுக்கிர திசை நடக்கும். சரியா நேர்களே, 3 நட்சத்திரத்துக்குமே நடக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் வயசான காலத்தில் நடக்கும், ஒரு 45 வயசுக்கு மேலே நடக்கும். உத்திரட்டாதிக்கும் ஒரு 40 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ள நடக்கும். ரேவதி நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் வயசுலேயே வந்துடும். சரியா? ஏன்னா ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்தை பிறந்திருப்பீங்க. புதன் திசை 10 வருஷம் இருந்துச்சுன்னா அடுத்து கேது திசை 7, 10, 7, 17, அங்கிட்டு சுக்கிர திசை வந்துடும். சரியா? 17 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் நடக்கும். சில பேருக்கு 20, 25லேருந்து 45 வயசு வரைக்கும் நடக்கும், அந்த நட்சத்திர பாதத்துக்கு ஏற்ற மாதிரி. ரைட் நேர்களே, எப்படி இருந்தாலுமே நீங்கள் சுக்கிர திசை கடந்து தான் போகணும். நீங்கள் ஒரு 80 வயசு வரைக்கும் வாழ்கிறீங்கன்னா சுக்கிர திசை கடந்து தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போக முடியும். ஸோ சுக்கிர திசை உங்களுக்கு ஒரு முக்கியமான கேட், மெயின் கேட். ஒரு மனிதன் 80 வயசு வாழ்கிறான், மீனராசியில் பிறந்தவங்க 80 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்கன்னா அதில் 20 வருஷம் சுக்கிரன் எடுத்துக்குவார். சரியா? 80ல் 20னா என்ன, 1/4, கால்வாசி பங்கு, 25% சுக்கிர திசை தான் உங்களை ஆளும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 100 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா 25 ரூபாய்க்கு சுக்கிரன் தான் காரணமாக இருப்பார். அந்த சுக்கிரன் நல்ல நிலமையில் இருந்தார்னா 25 ரூபாயை கோடி ரூபாய் ஆக்குவார். நல்ல நிலமையில் இருந்தார்னா சுக்கிரன் அள்ளி கொடுப்பார். சுக்கிர திசை சூப்பராக இருக்கும். சரியில்லைன்னா சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுபோக மீன ராசிக்கு சுக்கிரன் எந்தெந்த பலன்களை கொடுப்பாரு, ராசிக்கும் சரி லக்கணத்துக்கும் சரி எந்தெந்த பலன்களை கொடுப்பாரு, அவர் எந்தெந்த வீடில் இருந்தால் என்னென்ன காரணங்கள் நடக்கும், அதெல்லாம் இந்த வீடியோவில் தரவாக பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள். சுக்கிர திசை நடக்கிறவங்க தான் இந்த வீடியோ பார்க்கணும் கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுப்பாரு அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்ற புத்தியில் சுக்கிரனுடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும், சனி திசையில் சுக்கிர புத்தி, புதன் திசையில் சுக்கிர புத்தி, கேது திசையில் சுக்கிர புத்தி, அப்புறம் சுக்கிர திசை 20 வருஷம் எப்படி இருக்கும். சில பேருக்கு சுக்கிர திசை முடிஞ்சாலுமே சூரிய திசையில் சுக்கிர புத்தி, சந்திர திசையில் சுக்கிர புத்தி, செவ்வாய் திசையில் சுக்கிர புத்தி, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். சரியா நேர்களே? ஓகே. மேக்ஸிமம் மீனராசியில் சந்திர திசை வரும்போது எல்லாத்துக்கும் வயசாயிரும். புரட்டாதிக்கெல்லாம் சந்திர திசை வந்துச்சுன்னா ரொம்ப வயசாயிரும். உத்திரட்டாதிக்கு வயசாயிரும், ரேவதிக்கு வயசாயிரும். ஸோ உங்களுக்கு டார்கெட் ராகு திசை வரைக்கும் தான் இருப்பீங்க. சரியா? நல்லா பார்த்தோம்னா ராகு திசை வரைக்கும் இருக்கலாம். புரட்டாதியில் ராகு திசைக்கு வராது. பட்டு ரேவதி உத்திரட்டாதி வயசு ஆயிடுச்சும், ரொம்ப 90 வயசுக்கு மேலே ராகு திசை இருக்கும். அதை அப்புறம் பார்த்துக்குருவோம். சரியா? ரைட் நேர்களே, இப்போ இந்த வீடியோ பலன் யாருக்கு சொல்ல வரேன் சார் அப்படின்னா, ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 65 வயசு வரைக்கும், ஒரு 45 வருஷத்துக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த பலன் நிற்கும். ஏன்னா ஒரு மனிதனை 20 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் தான் அவன் இண்டிபெண்ட்டாக இருப்பான். ஆட ஓட நடக்க வைக்க, அதுக்கு மேலே கொஞ்சம் பிறரை சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சுக்கிர திசை உங்களுக்கு வந்துடும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட் நேர்களே, உங்களுக்கு எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜாதகம் பார்க்கணும்னா வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. நான் இந்த வீடியோவில் எதுவும் சொல்லுவேன், சுலோகம் சொல்கிறேன், படங்கள் அனுப்புகிறேன்னா வாட்ஸ்அப்பில் அணுகுங்க, உங்களுக்கு சொல்லுவேன். இந்த வீடியோவுக்கு தலைப்பு நான் அப்படி தான் போடுவேன். சரியா நேர்களே? 2046 வருஷம் வரை இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். மீன ராசிக்கு 2046 வரை உள்ள மாஸ்டர் பிளான்கள் அடுத்து 20 வருஷம் இப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் தம்மையில் டைட்டில் போடுவேன், பாருங்கள். இப்போ மீன ராசி குரு பகவானுடைய ராசி. மீன ராசிக்கு சுக்கிரன் எப்படி சார் அப்படின்னா உங்கள் ராசியில் தான் உச்சமடைவார். ஸோ அவருடைய கெஸ்ட் ஹவுஸ் உங்களுடைய ராசி தான். மீன ராசியில் தான் சுக்கிரன் உச்சமடைவார். அதனால் மீன ராசிக்கு பெருசாலாம் கெடுபலங்களை கொடுக்க மாட்டார். ஏன்னா அவரோட உச்ச வீடு அதுதான். உங்கள் ராசியில் தான் அவர் சல்லாபத்து தன்னை மறந்து இது பண்ணுவார், உச்சமடைவார். அவருடைய மொத்த பவரையும் அங்கே தான் கட்டுவார், உங்கள் ராசியில் தான். அதனால் மீன ராசிக்கு சுக்கிரன் அந்த அளவுக்கு பெருசாக கெடுதலை கொடுக்க மாட்டார். இப்போ மீன ராசிக்கு சுக்கிரன் ராசி லக்கணத்துக்கு 3, 8 இருக்கக்கூடாது. சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானங்கிறது 3, 8 பெரிய மறைவு. 3ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சரியா? லக்கணத்துக்கு தான் மெயின். லக்கணங்கிறது உயிர், ஆத்மா, ஜீவன். நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, அந்த லக்கணத்துக்கு 3, 8 இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் மீன ராசி மேச லக்கணம். மேச லக்கணத்துக்கு 3ஆம் இடம் எது சார் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனம். ஆனால் மிதுனத்தில் ஸ்தான பலம் வருவார், மறையக்கூடாது. இப்போ நீங்கள் மீனராசி ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்துக்கு 3ஆம் இடம் கடகத்தில் இருந்தால் பெரிய பிரச்சனை. ஏன்னா கடகம் அவருக்கு பகை வீடு. ஸோ பகை வீட்டில் போய் மறைஞ்சாரா நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அவருக்கு பகை வீடு அப்படின்னு பார்த்தோம்னா கடகம், சிம்மம், விருச்சிகம் இந்த 3 வீடுமே அவருக்கு பகை வீடு. இந்த வீட்டில் இருக்கிற சுக்கிரை நல்ல பலன்களை அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டார். சரியா? பொதுவாக கடகம், சிம்மம், விருச்சிகம் இந்த வீட்டில் இருக்கிற சுக்கிரை அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். மற்ற வீட்டில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு.
ஆனால் அந்த வீடு வந்து லக்கணத்துக்கு வந்து 3-8 வரக்கூடாது. 3-8க்கு வந்துச்சுன்னா நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன்களை கொடுப்பாரு. ஓகே நேர்களே, மற்ற இடத்துலலாம் அவர் இருக்கலாம். சரியா, மற்ற இடத்துல அவர் இருக்கலாம். 1ஆம் இடம் லக்கணத்தில் இருக்கலாம், 2ஆம் இடத்துல இருக்கலாம், 4ஆம் இடத்துல இருக்கலாம். லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு, திக்பலம் கொடுப்பாரு. சரியா, இப்போ நீங்கள் வந்து மீன ராசி மேச லக்கணம் வச்சுக்கிடுவோம். 4ஆம் இடம் கடகத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, பகமைப்பட்டாலும் திக்பலம் என்ற ஒரு பலத்தை அடைவார். ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, தன்னுடைய தசையில் வந்து ஜாதகர் கெடுக்க மாட்டார், ஓரளவு நல்ல பலன்களை கொடுத்துருவார். ஸோ சுக்கிரனுக்கு 4ஆம் இடம் லக்கணத்திலேருந்து 4ஆம் இடம் வந்து திக்பலம் அடைவார். அப்படி பார்க்கும்போது அவர் 1ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடத்துலலாம் இருக்கலாம். இந்த இடத்துல சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். சுக்கிர திசை அந்த அளவுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. சரியா, லக்கணம் 1ஆம் வீடு, 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 10ஆம் வீடு, 11ஆம் வீடு. இதில் 4ஆம் இடத்துல திக்பலம் என்ற ஒரு சிறப்பு பலன் அடைவார். நல்ல யோகம்தான். மற்ற இடத்துல இருக்கக்கூடாது. 3-8 இருக்கவே கூடாது. லக்கணத்திலிருந்து 3-8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அதுபோக 6-12 இருக்கக்கூடாது. 12ஆம் இடத்துல இருந்தால் என்ன சுப செலவு கொடுப்பாரு, தேவையில்லாத செலவு, ஆடம்பர செலவை கொடுத்து கையில் காசு பணத்தை தங்க விட மாட்டார். ரொம்ப போய்கிட்டே இருக்கும். சரியா, ஒரு பக்கம் வந்துச்சுன்னா ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். அடுத்து வந்து 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல இருந்தால் நல்லா இருக்காது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனைகள், சண்டைகள், கடன் கப்பு இப்படிலாம் நிறையா இருக்கும். ஸோ சுக்கிரன் வந்து 12-6 இருந்தாலுமே நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன்களை கொடுப்பாரு. சரியா, அந்த வீட்டின் தன்மை, தனக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குது, சாரம் கொடுத்த கிரகம் எப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பாரு. அதுபோல் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா, சுக்கிரன் எந்த வீட்டில் இருந்தாலுமே அவருக்கு வீடு கொடுத்த கிரகம், அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த கிரகம் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து மீன ராசி மேச லக்கணம் 4ஆம் இடம் கடகத்தில் இருக்கிறார், பரவாயில்ல, நல்ல அமைப்பு தான். அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து உங்கள் ராசியில் தான் இருப்பார். சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சந்திரன் வந்து ஒளிச்சந்திரனாக இருக்கணும். சரியா, அப்படி ஒளிச்சந்திரனாக இருந்தார்னா உங்களுக்கு சுக்கிர திசை 20 வருஷம் சூப்பராக இருக்கும். 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருப்பார். லக்கணத்துக்கு 4ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் இடம். மேச லக்கணம் மீன ராசி, லக்கணத்துக்கு 4ஆம் இடம் கடகத்தில் இருப்பார். கடகத்துக்கு அதிபதி சந்திரன் உங்கள் ராசியிலே இருப்பார். அவர் ஒளிச்சந்திரனாக இருக்கணும். ஒளிச்சந்திரனாக இருக்கணும்னா நீங்கள் எந்த மாதத்துலேருந்து பிறக்கணும் அப்படின்னா, நான் சொல்கிற மாதத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சந்திரன் வந்து ஒளி பவரில் இருப்பார். எந்த மாதம் சார் அப்படி பார்த்தோம்னா, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த 6 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருப்பார். ஆணி கூட எடுத்துக்கலாம். ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 7 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருப்பார். ஸோ இந்த ஆணி டு மார்கழி மாதம் பிறந்தவங்களுக்கு சந்திரன் வந்து ஒளிச்சந்திரனாக இருப்பார். அந்த சந்திரனுக்கு 5ஆம் இடம் கடகத்தில் இருக்க சுக்கிரன் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. சரி, ஏன்னா சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருக்கணும், நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுபோல் சுக்கிரனுக்கு சாரம் கொடுத்த கிரகங்களும் நல்லா இருக்கணும். சரியா, இப்போ சுக்கிரன் வந்து கடகத்தில் இருக்கார் வச்சுக்குருவான். மேச லக்கணம் கடகத்தில் இருக்கிறாரு. மீனராசி கடகத்தில் வந்து அவர் ஆயிலிய நட்சத்திரத்தில் நிற்கலாம், புனர்பூச நட்சத்திரத்தில் நிற்கலாம். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருந்தார்னா வர்க்கோத்தம் அவர் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ஏன்னா புனர்பூசங்கிறது வந்து உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரம். ஸோ இப்படி நிறைய ஜோதிடத்தில் உட்பிரிவுகளை போய் பார்க்கணும். தனக்கு வீடு கொடுத்த கிரகமும் வலுத்து, தனக்கு சாரம் கொடுத்த கிரகமும் அந்த ராசி லக்கணத்துக்கு ஃபேவராக இருந்துச்சுன்னா நல்ல பலன்கள் கொடுப்பாரு. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் மீன ராசி மேச லக்கணம் 12 லக்கணத்தில் ஒரு லக்கணத்தை உதாரணம் எடுத்துக்கிட்டேன். மேச லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுவார். வீடு கொடுத்த சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருக்கிறாரு. அப்போனா நீங்கள் ஆணி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் பிறந்திருக்கிறீங்க. இப்போ வந்து அவர் வந்து அங்கே வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறாரு. அந்த நட்சத்திரம் வந்து குருவுடைய நட்சத்திரம், ராசிநாதன் நட்சத்திரம், உங்கள் ராசிநாதன் நட்சத்திரம். அதே சமயம் மேச லக்கணத்துக்கு 9-12 கூடிய நட்சத்திரம், நல்ல அமைப்பு. சரியா, அவர் வந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் எடுத்தார்னா வர்க்கோத்தமம் அடைவார் நவாம்சத்தில், நல்ல அமைப்பு. ஸோ இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிர திசை நல்லா இருக்கும். இது ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொன்ன மாதிரி ஒரு உதாரண சாதம் சொல்கிறேன். இதே மாதிரி அமைப்பில் சுக்கிரை இருக்கணும். அது சுக்கிரை வந்து லக்கணத்துக்கு யோகர் வீட்டில் இருக்கணும். இப்போ மேச லக்கணம்னா சந்திரன் வீட்டில் இருக்கலாம். ரிஷப லக்கணம்னா எங்கே இருக்கணும், அவர் சனி புதன் வீட்டில் இருக்கலாம். சரியா, சனி புதன் ரிஷபத்திலே இருக்கலாம் அல்லது துலாமிலே இருக்கலாம். மிதுன லக்கணம்னா சனி புதன் சுக்கிரன் வீட்டில் இருக்கலாம். கடக லக்கணம்னா செவ்வாய் சூரியன் குரு வீட்டில் இருக்கலாம். சிம்ம லக்கணம்னா சூரியன் செவ்வாய் குரு வீட்டில் இருக்கலாம், புதன் வீட்டில் கூட இருக்கலாம். கன்னியா லக்கணம்னா சூரியன் புதன் சனி பகவான் சுக்கிரன் இவங்க வீட்டில் இருக்கலாம். சரியா, இப்படி சில காம்பினேஷனில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ரைட் நேர்களே, சுக்கிர தசை 20 வருஷம் அது எல்லாத்துக்கும் தெரியும். சுக்கிரனை பற்றி சில தகவல் சொல்கிறேன். சுக்கிரை வந்து கலஸ்தரகாரகன். ஒரு மனிதனுக்கு வந்து கணவன் மனைவி உறவை குறிக்கிறவர். ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரை கெட்டு போயிட்டாருன்னா மனைவி நல்லபடியாக அமைய மாட்டா. சரியா, பெண்கள் விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கும். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரை வந்து வலுத்து இருக்கணும். அதேமாதிரி பெண்கள் ஜாதகத்தில் சுக்கிரை நல்லா இருந்தாருன்னா அவங்க ஆள் நல்லா இருப்பாங்க. சரியா, பார்க்க நல்லா இருப்பாங்க. பெண்மை தன்மையில் இருப்பாங்க. பெண்மைக்கும் உண்டான அந்த அத்தனை லட்சியங்களும் அவங்ககிட்ட இருக்கும். பெண் ஜாதகத்தில் சுக்கிரை நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா அந்த பெண் நல்லா இருப்பாள்.
ஆண் ஜாதகத்தில் சுக்கிரை நல்லா இருந்தார்னா மனைவி நல்லா இருப்பா. இப்படி தான் எடுத்துக்கணும். சரியா? பெண்களுக்கு தன்னை பற்றி சொல்வார், அவங்கள பற்றி சொல்வார். ஆண்களுக்கு எதிர்பாலத்தில் இருக்கிற மனைவி பார்ட்னரை பற்றி சொல்வார். ஸோ சுக்கிரன் வந்து ஒரு முக்கியமான கிரகம். இயற்கை சுபர். குருவை காட்டிலையும் வல்லமை பொருந்தியவர். பியூர் ஒயிட்டு வீனஸ் அப்படிமோ. அதிகாலை விடிவெளி வருது பார்த்தீங்களா, அதான் சுக்கிரன். சுக்கிரனுடைய மந்திரம் இருக்குது, உங்களுக்கு வேணுங்கிறோம் எங்கிட்ட கேட்டுக்கலாம். சுக்கிரதேசம் நடக்கிறவங்க அதை தினமும் சொல்லலாம். அந்த மந்திரத்தை நான் அனுப்பிவிடுவேன். சுக்கிரனுக்கு வந்து சுக்கிரன், சுங்கன், பார்க்கவன் என்ற பெயர் இருக்குது. அவர் பார்க்கவ குலத்தை சேர்ந்தவர். அசுர குரு. நல்ல கிரகம்தான். அவருக்கு வந்து புதன், சனி பகவான், ராகு இவங்கெல்லாம் நண்பர்கள். சரியா? சுக்கிரனுக்கு வந்து ராகு, சனி பகவான், புதன் இவங்க 3 பேருமே நண்பர்கள். சூரியன், சந்திரன் எதிரி. சுக்கிரனுக்கு சூரியன், சந்திரன் எதிரி. செவ்வாய் வந்து மத்தியம பலனை கொடுப்பாரு. கேது வந்து சுக்கிரன் கூட சேரக்கூடாது. சரியா? கேதுவும் எதிரி தான். சரியா? ராகு நண்பன், கேது எதிரி. இந்த அமைப்பில் தான் கிரகங்களுக்கு நட்பு இருக்குது. அவருக்கு வந்து நட்பு வீடு அப்படின்னு பார்த்தோம்னா, நட்பு வீடை காட்டிலும் முதல் ஆட்சி வீடு. ரிஷபம், துலாம் ரெண்டுமே அவருக்கு ஆட்சி வீடு. துலாம் மூலத்திரிகோண ஆட்சி வீடு. முழுமையாக கேளுங்க. சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் பலன்களை அப்புறம் பின்னாடி சொல்லுவேன். துலாம் வந்து மூலத்திரிகோண வீடு. மீனம் வந்து உச்ச வீடு, உங்கள் ராசி. அவருக்கு நட்பு வீடு மிதுனம், கன்னி, மகர, கும்பம். சரியா? இதெல்லாம் வந்து அவருக்கு நட்பு வீடு. சம வீடு தனுசு நல்ல வீடு தான். தனுசு மீனங்கிறது ஒரு சம வீடு தான். மீனத்தில் உச்சமடைவார், தனுசில் சமமடைவார். பகை வீடு விருச்சிகம், கடகம், சிம்மம். இந்த வீட்டில் இருந்தார்னா சுக்கிரதசை நல்லா இருக்காது. மேசம் நியூட்ரலாக இருப்பார். சரியா? மேசத்தில் இருந்தார்னா ஓரளவு நியூட்ரலாக பலன்களை கொடுப்பார். இதுதான் அவருடைய அந்த கட்டத்தில் இருக்கிற ஸ்தான பலன்கள். ரைட்டு சார். இப்போ வந்து சுக்கிரனை பற்றி வேறு என்ன சார் தகவல்கள், அடிப்படை தகவல்கள் எப்படி இருக்குன்னா, சுக்கிரை ஒரு மனிதனுக்கு சொகுசு வாழ்க்கை சொந்தக்காரன். சுக்கிரை நல்ல நிலைமையில் இருந்தார், சுக்கிரதசை நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து வீட்டில் நல்லா இருப்பீங்க. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். ஆள் சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, நல்லது ஒரு காரியம் பண்ணுவீங்க. திருவிழா, ஃபங்க்ஷன், விசேஷம்லாம் வீட்டில் நிறைய நடக்கும். பிள்ளைகளை கட்டி கொடுப்பீங்க. அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனம் அமைகிறதெல்லாம் சுக்கிரன் தான். ஒருத்தருக்கு கார் நல்லா இருக்குது, 1க்கு 2 கார் வச்சுருக்கிறாரு, 1க்கு 2 பைக் வச்சுருக்கிறாருன்னா சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருப்பார். அது மாதிரி இடம் வாங்கி வீடு கட்டுறாரு. இடம் வாங்கி போடுறது முக்கியம் கிடையாது, அதில் நல்லபடியாக வீடு கட்டி வச்சிக்கிறாரு. வீடு கட்டுறதுக்கு சுக்கிரன் தான். சுக்கிரன் யோகமாக இருக்கிறவங்க பில்டிங் ப்ரொமோட்டராக இருப்பாங்க. சரியா? பில்டிங் ப்ரொமோட்டர், கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டாக இருப்பாங்க. சில பேர் வந்து போர்டிங் அண்ட் லாட்ஜிங் வச்சுருப்பாங்க. சில பேர் ஸ்வீட் ஸ்டால் வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து டெக்ஸ்டைல் மில்லு வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து கலைத்துறையில் இருப்பாங்க, கலை சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பாங்க. இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல். மனிதன் கலையும் சொல்கிறதுக்கு சுக்கிரன் வருவார். மனிதன் தன்னை மறந்து சொகுசாக ஒரு இடத்துல இருக்கான், அதுக்கு சுக்கிரன் வருவார். சுக்கிரன் கெட்டு போயிட்டார் வச்சுக்கோங்களேன், பெண் பித்தனாக இருப்பான். பெண்களை வச்சு புரோக்கர் வேலை பார்ப்பான். நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, பெண்களை வச்சு புரோக்கர் வேலை பார்க்குறது, பெண்களை வந்து ஆபாசமாக சித்தரிக்கிறது, பெண்களை வச்சு ரெட் லைட் ஏரியாவில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது, இதையும் சுக்கிரன் செய்வார். ஆனால் அவர் கெட்டு போய் இருந்தார்னா அந்த வேலையெல்லாம் பார்ப்பார். இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனமாக மொத்தமாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், ஹை பட்டன் ஆன் பண்ணி விடுங்க. எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சார், மீனராசி, விருச்சிக லக்கணம், சுக்கிரன் வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்கிறாரு, எனக்கு இப்போ சுக்கிரதசையில் செவ்வாய் புத்தி நடக்க எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான பரிகார வழிபாடு சொல்லுவேன். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிற காரியமெல்லாம் வந்து பரிகார வழிபாடு தான் சொல்லுவேன். சுக்கிரதசையில் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க அந்த தசா புத்தியோ லக்கண ரீதியாக உள்ளதை சொல்லணும். கேட்குற கேள்வி தெளிவாக கேட்டிங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பேன். நான் சரியா? ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு அந்த பதில்கள் நல்லபடியாக கொடுப்பேன். இப்போ சுக்கிரன் 2046 வரைக்கும், சுக்கிரதசை ஆரம்பித்து போகிறவங்களுக்கு 2046 வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு அப்படின்னு பார்ப்போம். முதல் சுக்கிரன் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு பார்ப்போம். சுக்கிரன் வந்து பொதுவாக வந்து இருக்கிற இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. அவருக்கு ஒரே ஒரு பார்வை தான், 7ஆம் பார்வை தான் பார்ப்பார், சமசத்துவம் பார்ப்பார். அவர் வந்து யார் யார் கூட சேரலாம் சார் அப்படின்னா, சுக்கிரன் யார் கூட சேரலாம்னா, வளர்பிறை சந்திரன் கூட சேரலாம். வளர்பிறை சந்திரன் பார்வையில் இருக்கலாம். அடுத்து வந்து புதன் கூட சேரலாம். புதனும் சுக்கிரனும் சேர்ந்து தான் போவாங்க. புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அது நல்ல ஜாதகம். அதே மாதிரி புதன் வந்து செவ்வாய் கூட ஓரளவு சேரலாம், பரவாயில்ல, கெட்டு போக மாட்டார். இருந்தாலும் செவ்வாய் கொஞ்சம் சுக்கிரனை தூண்டி விடுவார். பிருகுமங்கல யோகம் இருக்கும். சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்தவங்க வந்து கொஞ்சம் எதுலேயுமே கொஞ்சம் ஈகராக இருப்பாங்க, கொஞ்சம் வெறித்தனமாக இருப்பாங்க, செக்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. அது இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி 3ஆம் வீடு, 12ஆம் வீடு, 7ஆம் வீட்டில் இருந்தாங்கன்னா கணவன் மனைவியில் யாராக இருந்தாலும் சரி அந்த தாம்பத்திய விஷயத்தில் அந்த படுக்கரை சுகம் இதுவும் இவங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். ஏன்னா சுக்கிரன் செவ்வாய் எனவே வந்து காமத்தை தூண்டும். ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு வீரியமான கிரகம், சுக்கிரன் ஒரு மென்மையான கிரகம். சரியா? ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு நல்ல இடத்துல இருந்தால் சல்லாபம் பண்ணுவாங்க. அந்த அமைப்பில் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து பிருகுமங்கல யோகத்தை கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த உணர்வு அதிகமாக கொடுத்துருவார். சரியா? ஸோ சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்தோம்னா ஓரளவு பரவாயில்ல. அதை நல்லா சொல்லணும்னா மிச்சரையும் பூந்தியும் கலந்து சாப்பிட்ட மாதிரி. மிச்சருங்கிறது செவ்வாய், பூந்திங்கிறது சுக்கிரன். சில பேர் பாருங்கள் மிச்சரையும் பூந்தியும் சேர்த்து சாப்பிடுவாங்க, இனிப்பும் காரமும் கலந்துருக்கும். அதுபோல் தான் செவ்வாய் சுக்கிரன் நினைவு. சுக்கிரன் வந்து கேது கூட சேரக்கூடாது. சுக்கிரன் வந்து ராகு கூட சேரலாம். ஆனால் ராகு வந்து சுக்கிரனை கெடுத்துருவார். ராகு கெடுத்து ராகு திசையில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. உங்களுக்கு ராகு திசையில் வயசான காலத்தில் வரும், சில பேருக்கு வராமல் கூட போயிடும். அதனால் சுக்கிரன் வந்து ராகு கூட சேராமல் இருக்கிறது மீன ராசிக்கு நல்லது. இதுதான் பாயிண்ட்டு. இவ்வளோ நேரம் நான் சொன்னதுலேயே முக்கியமான பாயிண்ட் இது தான்.
சுக்கிரே ராகுவோட சேர்ந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சுக்கிரே நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். ராகு திசை தான் நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா ராகு திசை உங்களுக்கு வயசான காலத்தில் வரும். வயசான காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தால் என்ன, பிறரை நம்பி தான் இருப்பீங்க. அதனால் சுக்கிரே ராகுவோட சேராமல் இருக்கணும். மீன ராசிக்கு சுக்கிரன் குரு கூட சேரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ராசிநாதன் கூட சேரலாம். சுக்கிரன் குருவுடைய விசேஷ பார்வைக்கு வரலாம். சுக்கிரனும் குருவும் சமசப்தமாக பார்க்கக்கூடாது. அது வந்து முட்டல் மோதல் அதிகமாயிரும். ஏன்னா ரெண்டுமே எதிர்ப்புத்தன்மை உள்ள கிரகங்கள். குரு வந்து தேவகுரு, அவர் அசுரகுரு, ரெண்டு பேரும் சந்திச்சிட்டாங்கன்னா முட்டல் மோதல் இருக்கும். குரு வந்து ஆன்மீக பற்ற கொடுப்பாரு. சுக்கிரை வந்து ஆனந்தத்தை கொடுப்பாரு. சுக்கிரை வந்து மகிழ்ச்சி, ஆடம்பரம், கேளிக்கை. குரு வந்து அப்படி கிடையாது. ஆன்மீகம், இறை வழிபாடு, சமாதானம், சமத்துவம் இப்படின்னு ஒரு பெரிய மனுஷத்தன்மையை கொடுப்பாரு. சுக்கிரை மேட்டுக்கு இழுத்தாருன்னா குரு பள்ளத்துக்கு இழுப்பார். சுக்கிரன் பள்ளத்துக்கு இழுத்தாருன்னா குரு மேட்டுக்கு இழுப்பார். அதனால் சுக்கிரன் செவ்வாய் வந்து சுக்கிரன் குரு சமசப்தமாக இருக்கக்கூடாது. 7ஆம் பறவையால் பார்த்துக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. ஆனால் விசேஷ பறவையாக குரு வந்து சுக்கிரனை பார்க்கலாம். இப்போ வந்து சுக்கிரை வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, நல்ல அமைப்பு தான். லக்கணத்துக்கு 5ஆம் இடம், ராசிக்கு 4ஆம் இடம். குரு எங்கேருந்து சார் பார்க்கலாம்? உங்கள் ராசிநாதன் குரு வந்து தனுசுலேருந்து பார்க்கக்கூடாது, விருச்சிகத்தில் துலாமிலேருந்து பார்க்கலாம். சரியா? துலாமிலேருந்து பார்க்கலாம். கும்பலக்கணத்திலிருந்து பார்க்கலாம், திக்பலம் அடைஞ்சு பார்க்கலாம். சரியா? அப்படி பார்க்கும்போது துலாம் கும்பத்திலிருந்து 5ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனை பார்க்கலாம். ராசிக்கு 4ஆம் இடம், லக்கணத்துக்கு 5ஆம் இடம். ஸோ குருவுடைய விசேஷ பறவைக்கு சுக்கிரை வரணும். 4ஆம் பறவைக்கு, 5ஆம் பறவைக்கும் 9ஆம் பறவைக்கு வந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, குருவும் சுக்கிரனும் பார்த்துட்டாருன்னா குருவை வந்து சுக்கிரன் டிஸ்டர்ப் பண்ணுவார். சரியா? ரெண்டு எதிர்க்கட்சி தலைவரும் முதலமைச்சர் இருந்தால் சட்டசபையில் எப்படி இருக்கும்? பிரச்சனையாக இருக்கும்ல. ஃபார்மாலிட்டிக்கு வேணால் வணக்கம் சொல்லிக்கிறவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு புகைச்சல் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது மாதிரி தான் சுக்கிரன் வந்து முதலமைச்சர்னா குரு வந்து எதிர்க்கட்சி தலைவர். சரியா? இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். இன்றைக்குமே வந்து கிரகங்களை வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்துட்டோம்னா ஈஸியாக பலன் நிற்கும். உறவு முறையில் எடுத்துக்கணும். அதுக்கு தான் கிரகங்களுக்கு உறவு முறை கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து எதிர்ப்பு நிலையில் இருக்கிறவங்க. அதனால் சமசத்தமாக பார்த்துக்கூடாது. குருவுடைய விசேஷ பறவைகள் 5ஆம் பறவை 9ஆம் பறவை சுக்கிரன் வந்தார்னா சூப்பர். அதுபோல் பௌர்ணமி சந்திரன் நேரில் பார்க்கலாம், புதன் கூட சேர்ந்து இருக்கலாம். அவ்வளோதான். மற்ற சுபகரங்கள் எதுவுமே கிடையாது. மற்ற சுபகரங்கள் வந்து 3 தான். சுக்கிரனை சேர்த்து 4. குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன், இவங்க தான். இதில் புதன் வந்து சுக்கிரனை பார்க்க மாட்டார். ஏன்னா கூடியே தான் இருப்பார், முன்பிண்டு தான் இருப்பார். அதனால் புதன் பார்வை சுக்கிரன் கிடைக்காது. புதனுடைய இணைவனாக கிடைக்கும். இப்படி நிறையா இருக்குது நேரில். இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு சுக்கிர திசை நல்லாயிருக்கும். இன்னும் நிறையா இருக்குது. சரியா? இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் சுக்கிரை செய்வார். அதுபோல் சுக்கிர திசையில் புத்திகள் நடக்கும். சுக்கிர திசையில் சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில் சூரிய புத்தி, சந்திர புத்தி, இப்படின்னு வரிசையாக போவோம். அந்த புத்திநாதர்கள் சுக்கிரனுக்கு மறையக்கூடாது. 6, 8, 12 மறையக்கூடாது. சரியா? சுக்கிரனுக்கு 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா அந்த புத்தி நல்லா இருக்காது. சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தும் புத்திநாதர்கள் 6, 8, 12 மறைஞ்சிருந்தாங்கன்னா புத்தி நல்லா இருக்காது. அப்படி அந்த புத்திநாதர்கள் இப்போ சுக்கிர திசையில் வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் புத்தி நடக்கு. ஓரளவு மீடியமாக தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து ஓரளவு நல்ல கிரகம் தான். மீன ராசிக்கு நல்ல கிரகம் தான். நீங்கள் லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, நீங்கள் மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, மகர லக்கணத்தில் பிறந்தாலுமே ஒரு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. செவ்வாய் வந்து சில லக்கணத்துக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அதில் வந்து மேசம், மகரம், சிம்மம், கடகம், சரியா, விருச்சிகம், தனுசு, மீன லக்கணம், அது லக்கணமும் மீனம், ராசி மீனம், லக்கணமும் மீனம், இப்படி இந்த லக்கணத்தில் பிறந்தாங்க செவ்வாய் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அந்த செவ்வாயும் சுக்கிரனும், சுக்கிர செவ்வாய் புத்தியில் சுக்கிரனு செவ்வாய் மறையக்கூடாது. அப்படியே மறைஞ்சு இருந்தாலுமே அவர் வந்து ஸ்தான பலம் பெறணும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்து சுக்கிரை வந்து இப்போ கும்பத்தில் மிதுனத்தில் இருக்கிறாரு. செவ்வாய் எங்கே இருக்கிறாரு சார்னா மகரத்தில் இருக்கிறாரு. மிதுனத்துக்கு மகரம் வந்து 8ஆம் இடம், மறைவார். ஆனால் மறைஞ்சாலும் செவ்வாய் மகரத்தில் உச்சம் அடைவார். இதுதான் பாயிண்ட்டு. இதுதான் ஜோதிடர் கவனிக்க வேண்டிய விஷயம். இதுதான் ஜோதிடத்தில் வந்து சூட்சுமம். தசாநாதனுக்கு புத்திநாதன் மறைஞ்சாலுமே அவர் வந்து ஸ்தான பலம் பட்டு உச்சம் பெற்றுவார். மகரத்தில் செவ்வாய் உச்சம் அடைவார். அப்போ சுக்கிர திசை செவ்வாய் புத்தி நல்லாயிருக்கும். என்ன இருக்கிற இடத்த விட நகட்டி விடுவார். சரியா? அவர் எந்த லக்கணத்துக்கு ஆதிபத்திய விசேஷத்துக்கு வராரோ அது விஷயமாக அது செய்வார். சரியா? நேரில் இப்படி தான் பலன்கள் போகும். ஸோ இதை பற்றி இன்னும் கூடுதலாக சொன்னோம்னா உங்களுக்கு புரியாது. இதெல்லாம் ஜோதிட அறிவு இருக்கணும், அடிப்படை அறிவு இருக்கணும். ஜோதிடத்தை தெரிஞ்சவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக புரியும். வெகுஜன மக்களுக்கு புரியாது. சரியா? மீனராசியில் ராசி பலன் கேட்குறவங்களுக்கு இது ரொம்ப புரியாது. ஓகே நேயர்களே, நான் ரொம்ப நீட்டி மூலங்களை அப்படியே நேராக சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். இப்போ வந்து ஒவ்வொரு ராசிலையும் சுக்கிரன் இருந்தாருன்னா என்ன பலன்களை கொடுப்பாருன்னு ஒவ்வொரு வரியாக சொல்கிறேன். ஏன்னா நிறைய சொன்னோம்னா வீடியோவில் அதிகமாகும். இப்போ வந்து உங்கள் ராசி கட்டத்தில் மேசம், ரிஷபம், மிதுனம்னு இருக்கும். சரியா? உங்கள் ராசி மீன ராசியாக இருந்தாலுமே ஒவ்வொரு ராசியில் சுக்கிரன் இருந்தார்னா பொதுவாக என்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறேன். மேசத்தில் இருந்தார்னா ஸ்ரீ நேராக இருப்பார். அப்படின்னா பெண் பித்தனாக இருப்பான். ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் சல்லாபமாக இருக்கும். பெண்ணாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பல்ல கட்டிகிட்டே இருப்பாங்க. மேசத்தில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் வந்து ஆண் பெண் இருபாலருமே எதிர்பாளர்கிட்ட கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டில் இருப்பாங்க, கொஞ்சம் சொல்லு வடிவாங்க. அடுத்து ரிஷபத்தில் இருக்கிறாரு. அங்கே வந்து ஆட்சி பெற்றிருப்பார். நல்ல அமைப்பு தான். சொந்த பந்தத்தோடு இருப்பாங்க, நல்லா அறிவாக இருப்பாங்க, தெளிவாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, நல்லாவும் இருப்பாங்க, கலை உணர்வோடு இருப்பாங்க.
ரிஷபத்தில் இருக்க சுக்கிரன். ரிஷபத்தில் இருக்க சுக்கிரன் வந்து திரைப்படத்துறை கொண்டு போயிடுவார். சரியா, திரைப்படத்துறை, கலை, நாட்டியம், ஆடல், பாடல் இதுக்கெல்லாம் கொண்டு போய் நல்லபடியாக வச்சுக்கிடுவார். மிதுனத்தில் இருந்தால் நல்லா தான். இவங்க வந்து அறிவு சார்ந்து வித்வானாக இருப்பாங்க, கலையில் வந்து வித்வானாக இருப்பாங்க. மியூசிக் டைரக்டரு, மியூசிக் வாசிக்கிறது, மிருதங்க வாசிக்கிறது, பரதநாட்டிய கலைஞர், வித்வான் சொல்கிறாங்கல்ல, பண்டிதர், வித்வான் மாதிரி இருப்பாங்க. கையில் காசு பணம் இருக்கும், அறிவுபூர்வமாக இருப்பாங்க, அறிவுக்கு அப்பாற்பட்டு யோசிப்பாங்க. மிதுனத்தில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள். நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலுமே மிதுனத்தில் சுக்கிரன் இருந்தார்னா இந்த காரகத்துவத்தை கொடுப்பார், வாழ்நாள் முழுக்க கொடுப்பார். அவர் ராசியில் எந்த இடத்துல இருந்தாலுமே அதை வந்து வாழ்நாள் முழுக்க கொடுப்பார். அவர் வந்து அமைப்பு ரீதியாக எப்போ கொடுப்பாருன்னா தசாபுத்தியில் தான் கொடுப்பார். ஆதிபத்திய விசேஷம், அவர் எந்த வீட்டுக்கு பாத்தியப்பட்டிருக்கிறாரு, உங்கள் லக்கண ரீதியாக எந்த வீட்டுக்கு பாத்தியப்பட்டிருக்கிறாரோ அதை வந்து தன்னுடைய தசாவில் தான் கொடுப்பார். ஆனால் அவருடைய காரகத்துவத்தை வந்து வாழ்நாள் முழுக்க கொடுப்பார். இப்போ நீங்கள் மீனராசியில் பிறந்துட்டிங்கன்னா 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலுமே 80 வயசு வரைக்கும் கொடுப்பார். சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தார்னா ஒரு ஆணுக்கு என்ன கொடுப்பாருன்னா, அவர் 80 வயசு வரைக்கும் வாழ்வார். ஆனால் பொண்டாட்டி இருக்கும், பொண்டாட்டி பக்கத்துலேயே இருப்பார். வயசானாலும் பொண்டாட்டி பக்கத்துலேயே கொஞ்சம் உரசிக்கிட்டே இருப்பார். கொஞ்சம் வயசில் நல்லா சந்தோஷமாக ஜாலியாக இருப்பார். ஏன்னா சுக்கிரன் அதை கொடுத்துருவார். அந்த சம்மந்தப்பட்ட ஜாதகருக்கு, ஆண் ஜாதகர் இருந்தார்னா அவனுக்கு வந்து மனைவின்னு ஒருத்தையும் நல்ல மனைவியாக கொடுத்து பக்கத்துலேயே இருக்கிற வச்சுருவார். சரியா, சரியிலையும் வச்சுக்கோங்களேன், மனைவி விஷயத்தில் பிரச்சனையை கொடுத்துருவார், மனைவியை பிரிச்சுருவார். ஆண்களுக்கு இது. பெண்களுக்கு எப்படின்னா, பெண்களுக்கு சில பிரச்சனை கொடுப்பார். குடும்பத்தில் மாமியா பிரச்சனை, நாத்தனா பிரச்சனை, இப்படி சில குடும்பத்தில் கணவன் வீட்டில் பிரச்சனையை கொடுத்து பெண்களை பிரித்து வச்சுருவார், மன உளைச்சலை கொடுத்துருவார். ஏன்னா பெண்களை தான் பாதிப்பார் அவர். இப்போ வந்து கடகத்தில் இருக்கார் சார், கடகத்தில் இருக்காருன்னா நல்ல ஓரளவு இவங்க நல்ல அமைப்பு கிடையாது. கடகத்தில் இருக்க சுக்கிரன் ஸ்தானபலம் திக்பலம் பட்டார்னா நல்ல அமைப்பு தான். இல்லைனா இவங்க வந்து பயந்து இருப்பாங்க, எதுக்குமே பயப்படுவாங்க. சரியா, எப்போயுமே திக்குன்னு இருப்பாங்க. சில பொம்பளைகள் பாருங்கள், எதுவுமே சொல்லவும் மாட்டாங்க, ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிடுவாங்க. வெளியே சொல்லவே மாட்டாமல் மனசுக்குள்ளே வச்சு சில காரியத்தை பண்ணிடுவாங்க. அந்த காரியம் அந்த குடும்பத்தையே பாதிக்கும். அப்படிப்பட்ட பெண்கள்லாம் இருக்காங்க. புருஷக்காரர் எது பேச வந்தால் வாயை வந்து புத்துவாங்க. புருஷக்காரர் எது சத்தம் போட்டானா வந்து வாயை புத்திடுவாங்க. ஆனால் இந்த அம்மா வந்து மனசுக்குள்ளேயே சில தேவையில்லாத காரியத்தில் நினச்சிக்கிட்டு வெளியும் சொல்லாமல் மனசுக்குள்ளே போட்டு புதஞ்சு தேவையில்லாத முடிவு எடுத்து குடும்பம் கட்டி போகிறோம். இப்படிப்பட்டவங்களுக்குலாம் கடகத்தில் சுக்கிரன் இருப்பார். ஆனால் பயந்து சுவாத்திலே இருப்பாங்க. பயம் இருக்கக்கூடாது. பயம் வந்து வாழ்க்கையில் இருக்கணும், ஆனால் வாழ்க்கையே பயமாயிடக்கூடாது. சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு. இவங்களுக்கு வந்து எப்படின்னா, சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்க எப்படினாலும் வாழ்க்கையில் முன்னேற நினைப்பாங்க. அடுத்தவனை ஏறி மிதிச்சுனாச்சும் மேலே வரணும், 4 பேர் மிதித்து 4 பேரை நசுக்கி எப்படினாலும் மேலே வரணும்னு என்ன இருக்கும். ஆனால் என்ன, இவங்களுக்கு பிள்ளைகள் வந்து அந்தளவு சிறப்பாக இருக்காது. பிள்ளைகள் வந்து மந்தமாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் இவங்களுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்காது. கன்னியில் சுக்கிரன் இருக்கிறாரு. கீழ்த்தரமாக இருப்பாங்க, கீழ்த்தரமாக சில்லியாக இருப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது, நீசம் அடைவார். கன்னி வந்து அவருக்கு நீச வீடு. ஆமாம், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். கன்னி வந்து சுக்கிரனுக்கு நீச வீடு, ஆனால் ஸ்தானபலம் அடைவார். ஆனால் வீடு கொடுத்த புதன் பரிவர்த்தனை இருந்தாருன்னா பரவாயில்ல. இப்போ புதன் வந்து துலாமில் இருக்கிறாரு, சுக்கிரன் கன்னியில் இருந்து பக்கத்தில் பரிவர்த்தனை ஆகிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ வந்து புதன் வந்து சிம்மத்தில் இருக்கிறாரு, சுக்கிரன் வந்து கண்ணியில் இருக்கிறாருன்னா இந்த பிரச்சனை இருக்கும். சரியா, புதன் கடகத்தில் இருக்கிறாரு, சுக்கிரன் வந்து கண்ணியில் இருந்தாலுமே இந்த பிரச்சனை இருக்கும். கீழ்த்தரமாக இருப்பாங்க, சில்லியாக இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அடுத்து துலாமில் இருக்கிறாரு, நல்ல அமைப்பு, மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்றிருப்பார். ராஜபிரியர், அரசாங்க அமைப்பு இருக்கும், அரசாங்கத்தில் நல்ல வேலை கிடைக்கும், ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, கௌரவமாக இருப்பாங்க, பெரிய ராஜகம்பீரமாக இருப்பாங்க. விருச்சிகத்தில் இருக்கார், நல்லா இருக்காது. விருச்சிகத்தில் செவ்வாயோட ஸ்திர வீட்டில் சுக்கிரன் இருக்கக்கூடாது, சஞ்சலப்பட்டு இருப்பார். சரியா, சஞ்சலப்பட்டு இருப்பார். தேலை தூக்கி நெருப்பில் போட்ட மாதிரி இருக்கும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படாது. துஷ்ட ஸ்திரீ சகவாசம் இருக்கும், தேவையில்லாத பெண்கள் சகவாசம். ஆனா பெண்களோடு சேர்ந்து கெட்டு போயிடுவான். சரியா, தேவையில்லாத பெண்கள், விதவை மாந்தர்கள் போய் நொந்து நூலாகி ஆளை உருக்குழிஞ்சு போயிடுவான். அது எப்போ நடக்கணும், அந்த சுக்கிர திசையில் தான் நடக்கும். சரியா, ஆனால் வாழ்நாள் முழுக்க அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்த முன்னாடி மேலே ஆசைப்படுறது, அடுத்த பெண் மேலே ஆசைப்படுறது, இப்படியே தூபம் போட்டுக்கிட்டே இருப்பான். இவன் மனசுக்குள்ளே இந்த சிந்தனை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பெண்கள் விஷயத்தில் எப்படிடா பெண்களை கவக்கலாம், கவடக்காரனாகவே இருப்பான். விருச்சிகத்தில் சுக்கிரன் இருக்கிறவன் கெட்டு போயிடுவார். சரியா, விருச்சிகத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு, கண்ணிலேருந்து சனி பகவான் பார்க்குறாரு, முடிஞ்சிச்சு. சனி பகவான் 3ஆம் பார்வை பார்த்தாருன்னா முடிஞ்சு போச்சு. சுக்கிரன் கூடுதலாக கெட்டு போயிடுவார். இது போக ரிஷபத்தில் ராகு இருக்கிறாரு, சுக்கிரன் கூட கேது இருக்கிறாரு. சுக்கிரன் கூட கேது இருந்தால் ஓரளவு பரவாயில்ல, சூட்சும அளவில் சுக்கிரனை காப்பாற்றிடுவார். ராகு வந்து 3ஆம் பார்வையில் பார்க்குறாரு, ரிவர்ஸிலேருந்து பார்க்குறாரு. எங்கேருந்து பார்க்குறாரு, மகரத்திலிருந்து பார்க்குறாரு. மகரத்திலிருந்து பின்னாடி நோக்கி சுக்கிரனை பார்க்குறாரு. மகரத்திலேருந்து ராகு சுக்கிரனை பின்னோக்கி பார்ப்பார். கண்ணிலிருந்து சனி பகவான் முன்னோக்கி பார்ப்பார். 2 பாவகரங்களுடைய பார்வை சுக்கிரனுக்கு விழுந்துருச்சுன்னா சுக்கிரன் மொத்தமாக அவுட், மொத்தமாக கெட்டு போயிட்டார். அவனுக்கு வந்து ஆணாக இருந்தார்னா சுக்கிர திசை நல்லா இருக்காது, பிரச்சனை ஆயிரும். பெண்களால் பிரச்சனை, பெண்களால் வம்பு வழக்கு செலவு, அது குடும்பமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ரொம்ப அசிங்கப்பட்டு உடல்கள்ட்டு எங்கேயோ போயிடுவான், காணாமல் போயிடுவான். சரியா, பெண்களுக்கு வந்து தன்னை கெடுத்துக்கிடுவாங்க. சரியா, எங்கேயுமே அவங்களால அடாப்ட் ஆக முடியாது, பிரச்சனையாக இருக்கும். ஸோ விருச்சிகம் வந்து நல்ல வீடு கிடையாது சுக்கிரனுக்கு.
ஆனால் குரு பார்வை இருக்குன்னா தப்பிச்சுக்குருவாங்க. விருச்சிகத்தில் சுக்கிரன் தனிச்சு இருக்கிறாரு, கடகத்தில் உச்சமான குரு பார்க்குறாருன்னா ஓரளவு நியூட்ரல் ஆயிரம் தான். ஆசைகள் மனசுக்குள்ளே இருந்தாலுமே கட்டுக்குள்ளே இருக்கும். சரியா, எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும். கடல் அலைகள் எப்படி கரையை தாண்டி வர்றது கிடையாதுல்ல, அது மாதிரி என்ன தான் பொங்கி அடித்தாலுமே கடலுக்குள்ளே திரும்பி போயிடும், ரிட்டர்னில் போயிடும். சில நேரம் சுனாமி அடிக்கும், அது வேறு. இருந்தாலும் வந்து குரு பார்வை சுக்கிரனுக்கு இருந்துச்சுன்னா சுக்கிரன் கட்டுக்குள்ளே இருப்பார், விருச்சிகத்தில் இருக்கிற சுக்கிரன். ஸோ விருச்சிகத்தில் சுக்கிரன் இருந்தாலே பெண் சகவாசம் நல்லாயிருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படாது. தனுசில் இருந்தார்னா பரவாயில்ல. தனுசில் வந்து சுக்கிரன் நல்ல இடம் தான். குருவுடைய மூல திருவோண வீட்டில் இருக்கிறாரு, நல்ல சொந்த பந்தத்தோடு இருப்பார். ஆள் ஜல்லிக்கட்டு நிறையா இருக்கும், ஜனக்கட்டு நிறையா இருக்கும். சொந்த பந்தம், ஆள் அம்பு சேனையெல்லாம் இருக்கும், நல்ல விதமாக இருக்கும். மகரத்தில் இருக்குது சூப்பர். மகரத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்க யோகவான். மகரத்தில் சுக்கிரன் இருக்கிறவங்க நல்ல பொருளாதார ரீதியில் பெரிய ஆளாக போயிடுவாங்க. ஆனால் குறுக்கு வழியில் போவாங்க. மகரத்தில் சுக்கிரன் இருக்க பிறந்தவங்க கையில் காசு பணம் தாராளமாக இருக்கும். ஆனால் குறுக்கு வழியில் சம்பாதிக்கலாமா, பெரும்பாலும் ஆசைப்படுவாங்க. குறுக்கு வழியில் போய் முன்னேறணும்னு ஆசை நிறையா இருக்கும். கும்பத்தில் சனி பகவானுடைய ஸ்திர வீட்டில் இருக்கிறது அந்தளவு சிறப்பு கிடையாது. கும்பத்தில் இருக்க சுக்கிரன் வந்து லோலானாக இருப்பான், பெண் லோலானாக இருப்பான். கன்னி பெண்கள் பின்னாடியே ஓடிட்டுருப்பான். சரியா, கன்னி வேட்டையில் மன்னனாக இருப்பான். கெட்டு போயிட்டாருன்னா ரொம்ப போயிடுச்சு. சரியா, கும்பத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு, சிம்மத்துலேருந்து சனி பகவான் பார்க்குறாருன்னா கெட்டு போச்சு. சரியா, செவ்வாய் பார்த்தாலும் கெட்டு போச்சு. ஸோ கும்பத்தில் இருக்கிற சுக்கிரன் அந்தளவு சிறப்பு கிடையாது. மீனத்தில் இருக்கிறாரு, உச்சமடைவார், நல்ல அமைப்பு, நல்லா இருப்பான், ஏகபோகமாக இருப்பான், நல்லா இருப்பாங்க, ராஜநடையாக இருப்பாங்க. சரியா, கையில் காசு பணம், கீர்த்தி புகழ் அந்தஸ்து எல்லாம் இருப்பாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் நிறைய சொல்லலாம், வீடியோ வந்துட்டு அதிகமாயிரும். சரியா நேயர்களே, அடுத்து வந்து அவர் ஒவ்வொரு வீட்டில் இருந்தார்னா என்ன பலன்கள், லக்கணத்திலிருந்து ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் என்ன பலன்கள். இப்போ நான் ராசிக்கு சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு ராசியில் இருந்தார்னா சுருக்கமாக என்ன பலன்கள் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கிறோமே, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறாருன்னா நல்லதான். பொதுவாக சுக்கிரன் தனிச்சு இருக்கிறது நல்லது. மற்ற எந்த கிரகம் கூட சேராமல் தனிச்சு இருக்கிறது இயல்பாக இருப்பார். அவர் எதுக்காக படைக்கப்பட்டாரோ அதை செய்வார். சரியா, அவருடைய காரகத்துவம் ஆதிபத்திய விசேஷத்தை 100% செய்வார். ஆனால் தனியாக இருக்கணும், பாவகிரகங்கள் தொடர்பு இல்லாமல், பாவகிரகங்களோட பார்வை இல்லாமல் தனியாக ஐசோலேட்டடாக அழகாக இருந்தார்னா அழகான பழங்களை அருமையாக நேர்த்தியாக நச்சுன்னு செய்வார். சரமான சம்பவங்களை அந்த 20 வருஷம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படியும் சில பேருக்கு இருக்கும், அவங்க நல்லா இருப்பாங்க சுக்கிரதசையில், மீனராசியில். சில பேருக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிருப்பார், அவங்களுக்கு நல்லா இருக்காது. ரைட்டு, இப்போ லக்கணத்தில் இருக்கிறாரு, கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறேன். சுக்கிரன் லக்கணத்தில் வீட்டில் இருக்கிற லக்கணங்கிறது 1வது வீடு. நீங்கள் ராசியாக இருந்தாலும் சரி, ஒரு லக்கணத்தில் பிறந்து இருப்பீங்க, அதுதான் வீடு. சரியா, அந்த லக்கணத்தில் இருக்கிறாருன்னா நல்லாயிருக்கும், ஆளுமை இருக்கும், காந்த சக்தி இருக்கும், பிறர் ஈசத்தை விஷப்படுத்திடுவாங்க, கவர்ச்சியான முகம் இருக்கும், கலை ஆர்வம் இருக்கும், அனைத்தையும் ஆனால் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. சரியா, லக்கணத்தில் இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்ப்பார், நல்ல கணவன் கிடைப்பார், இல்லைன்னா மனைவி கிடைப்பார், குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், இன்டகிரேஷன், கூட்டுத்தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம், அக்கம் பக்கம் எல்லாமே நல்லாயிருக்கும். சரி, ஆயுள் தீர்க்கம் தான். லக்கணத்தில் சுக்கிரன் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். அடுத்து வந்து 2ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. 2ஆம் பாவங்கிறது வந்து வாக்குஸ்தானம், தான குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருந்தாருன்னா நல்லா பேசுவாங்க, கையில் காசு பணம் இருக்கும், குடும்பத்தில் பண பிரச்சனை இருக்காது, நல்ல குரல் வளம் இருக்கும். இவங்க வந்து பின்னணி பாடராக இருக்கலாம், பட்டிமன்ற நடுவராக இருக்கலாம், இவங்க குரலை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சரியா, குரலால் நல்லா இது பண்ணுவாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், நல்ல உணவு உண்ணுவாங்க, வாய்க்கு ருசியாக சாப்பிடுவாங்க, ஆடை ஆபரண சக்கை இருக்கும், நல்ல ட்ரெஸ் கோட்டு நல்லா தான் பண்ணுவாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடத்துல வந்து 8ஆம் இடத்தை பார்ப்பார். இவங்க தூரதேசத்துக்கு போகலாம், வெளிநாடு வெளி மாநிலம், இதில் போய் கூட இவங்க கொஞ்சம் வேலைகளை பார்த்து இது பண்ணலாம். சரியா, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆயுள் தீர்க்கம், ஏன்னா 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா 8ஆம் இடத்தை பார்ப்பார், ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆயுள் தீர்க்கம். அடுத்து 3ஆம் இடம், 3ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இருந்தாலும் 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், புகழ் ஸ்தானம், ஆண் பெண்ணுக்கு வந்து அந்த உறவை குறிக்கிற ஸ்தானம். சரியா, தாம்பத்திய உறவை குறிக்கிற ஸ்தானம். இவங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஓரளவு சுறுசுறுப்பாக இருப்பாங்க, உடல் பிறந்தவர்கள், இளைய சகோதர விஷயத்தில் சரி கொஞ்சம் நல்லா ஈடுபாடாக இருப்பாங்க, ரிட்டன் ஒர்க்ஸ் நல்லா வரும். சரியா, டேபிள் ஒர்க்கு, எழுதுறது, கலை, கவிதை, கட்டுரை இதிலெல்லாம் நல்லா இருப்பாங்க. குறுகிய ஷார்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் நல்லா லாபம் இருக்கும் இவங்களுக்கு. அதாவது எப்படின்னா உள்ளூரில் இருந்து பக்கத்து ஊருக்கு போய்ட்டு வர மாதிரி இருக்கும், வியாபாரம் பிஸ்னஸ் விஷயமாக பக்கத்து ஊருக்கு போய்ட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். அப்படி தான் இவங்களுக்கு அமையும். 3ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு அப்படி தான் அமையும். 9ஆம் இடத்தை பார்ப்பார், நல்ல அமைப்பு தான். இவங்க பிறந்த பின்னாடி அப்பாவுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கும். சரியா, அப்பாவுக்கு நல்லா இருக்கும், அப்பா வழி உறவுமுறைகள் நல்லாயிருக்கும். அதுமாதிரி கோயில் குளத்துக்கு நல்லபடியாக போயிட்டு வருவாங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா அவருடைய காரகத்துவம் கெட்டு போயிடும். ஆள் வந்து அழுக்கு மயண்டியாக இருப்பாங்க, சில பேர் சுத்தபத்தம் இல்லாமல் இருப்பாங்க, மற்றது இருந்தாலுமே கொஞ்சம் இதெல்லாமல் இருப்பாங்க. சுக்கிரனால சுத்தம் தான், கிளியர், சுத்தமாக இருப்பாங்க. சில பேர் பாருங்கள் வீடு சுத்தமாக இருக்கும், சுத்தமாக வச்சுருப்பாங்க, சுக்கிரன் நல்லா இருப்பார் அவங்களுக்கு, வீட்டுக்குள்ளே போனாலே நறுமணம் இருக்கும். சரியா, சில பேரை பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலம். அது சில பெண்கள்லாம் அப்படியே ரொம்ப நீட்டாக இருப்பாங்க, நச்சுன்னு வார்த்தெடுத்த மாதிரி இருப்பாங்க. சரியா, வார்த்தெடுத்த மாதிரி அப்படி ஓவியமாக ஒழுங்காக இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம்.
சகல லட்சணமும் மகாலட்சுமியாக இருப்பாங்க. சரியா, மூக்கு மூலியமாக நல்லா இருப்பாங்க. அவங்களாம் சுக்கிரன் நல்ல நிலமையில் இருப்பார். அவங்களும் நல்லா இருப்பாங்க, இருக்கிற இடத்தையும் நீட்டாக வச்சுக்கிடுவாங்க. ஆனால் 3ஆம் இடத்துல இருந்தால் அந்த அளவுக்கு சுத்தம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல மறைவு வருவார். 4ஆம் இடம் நல்ல அமைப்பு, திக்பலம் பெறுவார், நல்ல அமைப்பு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, நல்ல அமைப்பு தான். சொந்த வீடு அமையும், வண்டி வாகனம் நல்லபடியாக இருக்கும், தாய் வழி உறவு நல்லாயிருக்கும், தாய் நல்லா இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, உயர்கல்வி போவாங்க, நிறைய படிப்பாங்க, மன அமைதி நல்லபடியாக இருக்கும், நல்ல ஒரு அமைப்பு தான். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, நல்ல அமைப்பு தான். ஜாதகரும் ஹெல்த்தாக இருப்பாங்க. ஏன்னா சுகஸ்தானம் அல்லவா, அங்கே சுக்கிரன் இருக்கிறனால ஹெல்த்தாக இருப்பாங்க, தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பாங்க. 5ஆம் பாவம் புத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கலாம். சரி, 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தார்னா பிள்ளைகள் நல்லாயிருக்கும், குழந்தை செலவு நல்லாயிருக்கும், குறிப்பாக பெண் பிள்ளைகள் பிறந்தனா மிகச்சிறப்பாக இருக்கும், காதல் விஷயத்தில் வெற்றி இருக்கும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறவர் காதலிக்கு வைப்பார். அது செவ்வாய் காம்பினேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காதலில் சக்ஸஸ் ஆயிடுவாங்க, புத்திசாலித்தனம் இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும். 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம் சரி, அதிர்ஷ்டஸ்தானம் சரி, நல்லாயிருக்கும், பூர்வ புண்ணிய பலன்கள் இருக்கும், சொத்து பத்துக்கள் கிடைக்கும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லது தான். 11ஆம் இடத்தை பார்ப்பார், மூத்த சகோதர வழி நல்லா இருக்கும், லாபம் இருக்கும், நல்ல விதமாக இருக்கும். சரியா, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சில பேருக்கு இருதர யோகமும் இருக்கும், இருதார யோகமும் இருக்கும், அதை அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால அந்த அமைப்பும் சில பேருக்கு வரும். 7 கூடியவன் கெட்டு போயிட்டு 11 கூடியவன் வளர்த்துட்டானா அந்த அமைப்பு இருக்கும். 7 கூடியவன் ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா ஒன்னோட நின்று போயிடும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதையும் செய்வார். ஒரு கிரகம் முழுக்க தான் நல்லது செய்யணும்னு சொல்ல முடியாது, குறுக்க பாய்ஞ்சு கெடுதலையும் செய்யும். சில பேர் நல்லது மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்தால் நல்லதும்பாங்க, ஆனால் 11ஆம் இடத்தை பார்ப்பார். 11ஆம் இடங்கிறது இன்னொரு மனைவியோ இன்னொரு கணவனையோ குறைக்கும், இன்னொரு தொடர்பை குறிக்கும். சரியா, 7ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம், 7, 8, 9, 10, 11, 7ஆம் இடத்துக்கு 5ஆம் இடமாக வரும். 11ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் 3ஆம் இடம் வரும். 11, 12, 1, 2, 3. ஸோ இந்த 3, 5, 11 ஒரு காம திரிகோணத்தில் வரும். சரியா, அதாவது ஆண் பெண்ணுக்கு வந்து அந்த சேர்க்கையில் இதெல்லாம் வரும். அதனால் அதில் இன்னொன்று இருக்குது, நல்ல பழங்கள் இருந்தாலுமே குறுக்க பயிரதும் இருக்குது. அப்போனா அந்த 7 கூடியவன் 7 கூடியவன் வீக்காக இருந்து 11 கூடியவன் வளர்த்துட்டானா அப்படியும் போகும். சரியா நேர்களே, ஸோ ஜோதிடத்தில் ஒரு வரியில் எதுவுமே பலன் சொல்ல முடியாது. இங்கே தோண்ட வந்துக்கிட்டே தான் இருக்கும், நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும், கடல் தண்ணி வற்றி போகாது. அது மாதிரி ஜோதிடத்தை பலன்களை சொல்லவும் முடியாது. சரியா, அது மாதிரி தான் ஜோதிட பலன்கள். நம்மலாம் சும்மா சொல்கிறோம், ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறோம். நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன், என்னோடய அனுபவம், இறைவன் கொடுத்த அறிவு எல்லாத்தையும் கலந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சொல்கிறேன். அதுபோல் நடைமுறையில் நான் ஜாதகம் பார்க்குறேன், ஒரு நாளைக்கு 2 ஜாதகம் 3 ஜாதகம் பார்க்குறேன். குறைஞ்சது ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் பார்ப்பேன், 3 ஜாதகம்லாம் பார்க்க முடியாது. ஒரு டெய்லி பார்க்குறதுனால நமக்கு அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதிகமாக இருக்கும். சில பேர் யூடியூப்பில் போடுவாங்க, அந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த நானும் சொல்லுவேன், பரிகாரம்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. சரியா, அதெல்லாம் சும்மா தாண்டி போகிறது, போக்கு காட்டிட்டு போகிறது. ஆனால் ஒரு ஜோதிடங்கிறது வந்து அந்த ஜாதகத்தை எடுத்து பேசணும், தசாபத்தி சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஜோதிடத்தில் வந்து பலன் சொல்கிறது தான் முக்கியம். ஜாதகம் எழுதுறது யார் வேணால் எழுதிட்டு போயிடலாம். இன்றைக்கி ஜாதகம்லாம் எழுத வேண்டாம், இதுலேயே இருக்குது, சிஸ்டத்துலேயே இருக்குது. திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம்னா சாஃப்ட்வேர் வந்துருச்சு. நம்ம பிறந்த டேட்டு டயத்தை போட்டோம்னா டக்குன்னு அது வந்து ஜாதக கடத்தை கொடுத்துரும். அதை பக்கமாக பிரிண்ட் அவுட் எடுத்து நிறைய பேர் கொடுப்பாங்க, பிடிஎஃப் ஃபைல் சார் அப்படிம்பாங்க. அதில் ஒன்றும் இருக்காது, அதில் சும்மா வகத்தை போய் அதை ஒன்று போட்டிருப்பானுங்க, அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க, ஆனா பூனை குதிரைன்னு அப்படிலாம் இருக்கும். ஆனால் அது பலன்கள் இல்லை. உங்கள் ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் ஒர்க் அவுட் பண்ணி இப்போ அட் ப்ரெசென்ட் எப்படி இருக்குது, கோச்சாரம், ஜனன ஜாதக அமைப்பு, தசாதாதன அமைப்பு, இதை 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுத்து ஈவு மீதி வச்சு பார்க்குறது தான் ஜாதக அமைப்பாக தான் பலன்கள். சரியா, அதில் ஒர்க் அவுட் பண்ணணும். சும்மா இந்த கம்ப்யூட்டரில் பிரிண்ட் எடுத்து கொடுக்குறதெல்லாம் வந்து பெருசாக பலன்கள் சொல்ல முடியாது. அது வேணால் சும்மா இல்லாத ஊருக்கு எலும்பும்பூ சக்கரைன்னு சொன்ன மாதிரி, ஆள் இல்லாத ஊருக்கு எலும்பும்பூ சக்கரைன்னு சொல்கிற மாதிரி தான். ரைட் நேர்களே, நம்ம பேச வேண்டாம். 6ஆம் பாவத்தில் இருக்கிறாரு, லக்கணத்துக்கு 6ஆம் பாவத்தில் இருந்தாருன்னா நல்ல அமைப்பு இல்லை, எதிர்ப்பு, அதிக செலவு இருக்கும், பெண்களால் பிரச்சனை இருக்கும், ஆண்களுக்கு பெண்களால் பிரச்சனை இருக்கும், பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனை இருக்கும், கணவன் விஷயத்தில் வேறுபாடு இருக்கும், ஆரோக்கியம் நல்லா இருக்காது. 6ல் சுக்கிரன் இருந்தாருன்னா உடல்நலத்தை கெடுத்துருவார், சுகர் வரும். சரியா, சுக்கிரன் வந்து கெட்டு போயிட்டார் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் வரும், நீர் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருக்கும், ரத்த சம்மந்தப்பட்ட வியாதிகள். சரியா, ஹியூமோகுளோபின் கெட்டு போயிடும். சில பேருக்கு ஹியூமோகுளோபின் கெட்டு போச்சுன்னா சுக்கரன் கெட்டு போயிருப்பார். சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்து அமாவாசை தாயத்துக்குள்ளே சேர்த்துட்டாருன்னா சுகர் வந்துடும். அமாவாசை சந்திரன், இருள் சந்திரன் கூட சுக்கரன் சேர்ந்து அந்த 2ஆம் இடம் 4ஆம் இடம் 6ஆம் இடம் இப்படிலாம் இருந்துட்டாங்கன்னா உடல் வியாதியை பார்த்துருவாங்க. சரியா, 4ஆம் இடம் சுகஸ்தானத்துலேருந்து போயிடும், திக்பலம் அடைஞ்சிருப்பார், இருந்தாலும் அது பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஸோ இப்படி காம்பினேஷன்லேயும் சுக்கரன் கெட்டு போய் வியாதியில் கொடுப்பாரு. ஸோ 6ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு உகந்தது அல்ல. 6ஆம் இடத்துல இல்லாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலையும் பிரச்சனை இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கலாம், திருமண அமைப்பு நல்லாயிருக்கும், நல்ல அழகான வாழ்க்கை துணை அமையும், கணவனோ மனைவி அமையும், மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும், கூட்டு தொழில் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லது. லக்கணத்தை பார்ப்பார், லக்கணத்தை பார்க்குறது மிகச்சிறப்பு தான். சரியா, ஜாதகர் நல்லா இருப்பார். 8ஆம் இடத்துல இருந்தால் 2ஆம் இடத்தை பார்ப்பார், கையில் காசு பணம் இருக்கும். சரியா, பேச்சு நல்லாயிருக்கும், திடீர் பணம் வரும், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். ஏன்னா 8ஆம் இடம் வந்து மறைவு ஸ்தானம், திடீர் யோகத்தை கொடுக்குறது, திடீர் தனம் இருக்கும், எதிர்பாராத இழப்புகளும் இருக்கும், எதிர்பாராத வரவுகளும் இருக்கும், மறைமுகமான சுகங்கள் இருக்கும், ரகசிய விஷயங்கள் ஈடுபாடு இருக்கும். மறைமுகமான சுகங்கள் என்ன, வீட்டை விட்டு வெளியே போய் சந்தலாபம் கொண்டாடுறது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, மறைமுகமாக போய்
சில சுகங்கள் அனுபவிக்கிறது. சுகங்கள்னால் பெண் சுகம்னு இல்லை, சரக்கு அடிக்கிறது. ஒரு ஆண் இருப்பான், ஊருக்குள்ளே சரக்கு அடிக்க மாட்டான், வெளியூரில் போய் நண்பர்களை வச்சு அங்கே போய் ட்ரிங்க்ஸ் அடிப்பார், இல்லைனா அங்கே போய் எதனாச்சும் போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணுவார். ஒரு ஆணுக்கு கெட்ட பழக்கம் என்ன? மது, மாது, சூது. சரியா? பெண்களுக்கு என்ன? பெண்களுக்கு வந்து கெட்ட பழக்கம்னா பெண்களுக்கு சில 1-2 இருக்குது, இருந்தாலும் வந்து பிற ஆண்கள்கிட்ட போவாங்க. சரியா? அது இருக்குது, நாட்டில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் எதையுமே வந்து ஓப்பனாலாம் மறைச்செல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு ஜோதிடர்னு எல்லாத்தையும் சொல்லணும். டாக்டர் எப்படியோ அது மாதிரி தான் ஜோதிடர். சரியா? வேண்டியவன் வேண்டாதவன் பார்க்காம சொல்லணும். சில பேர் சில விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஆண் பெண் இருபாலராக இருந்தாலுமே 2 பேருமே சில விஷயத்தில் வீக்காக இருக்க தான் செய்வாங்க. அது இயற்கை. அந்த இயற்கை வந்து அவங்க ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய இருக்கும். கிரக நிலையில் நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா கட்டுக்குள்ளே இருக்கும், கிரக நிலையில் சரியில்லை கெட்டு போச்சுன்னா எல்லை மீறி இருக்கும், அவ்வளோதான். ஸோ 8ஆம் இடத்துல சுக்கிரன் கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பாப தொடர்பில் இருக்கிறாரு, கெட்டு போயிட்டாருன்னா மறைமுக சுகங்கள் இருக்கும், ரகசிய விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும், ஏதோ ஒன்று செய்வாங்க. சரியா? நான் தான் சொன்னேன்ல, இந்த பெண்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது. ஒரு ஆணாக இருந்தானா 4-5 பெண்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுவோம். அப்படி இருக்குல்ல, இன்றைக்கி ரெட் லைட் ஏரியாவே இருக்குது. மும்பையில் வந்து ரெட் லைட் ஏரியாவே ஒன்று இருக்குது. ரைட் நேர்களே, இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம். சில பேருக்கு எரிச்சலாக இருக்கும், என்னடா எல்லாம் இந்த போட்டு நோண்டிட்டு இருக்கானுன்னு. 9ஆம் பாவத்தில் இருந்தாருன்னா நல்ல அமைப்பு தான். பாக்கிய ஸ்தானத்தில் இருக்குது, பாக்கியலட்சுமியோட அனுக்கிரம் கிடைக்கும், ஆன்மீகத்தில் ஒரு ஆவல் இருக்கும், நீண்ட தூர பயணங்கள் இருக்கும், வெளிநாடு வெளிமாநிலம் போயிட்டு வருவாங்க, தர்ம சிந்தனை இருக்கும், பெரியவரோட ஆசை இருக்கும், வாழ்க்கையில் நல்லபடியாக இருப்பாங்க. 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, சூப்பர். கலை ஆர்வம் இருக்கும், நல்ல தைரிய வீரிய காரியமாக இருப்பாங்க, நல்ல ஃபோர்ஸாக இருப்பாங்க, இலகுவாக இருப்பாங்க, எந்த ஒரு காரியத்தையும் பதட்டம் இல்லாமல் செய்வாங்க. பதட்டம் இல்லாமல் செய்கிற காரியம் பாதி வெட்டின்னு சொன்ன மாதிரி இவங்ககிட்ட ஒரு காரியத்தை கொடுத்தோம்னா பதட்டம் இல்லாமல் பொறுமையாக நல்லபடியாக செஞ்சு சக்ஸஸ் ஆயிடுவாங்க. 10ஆம் இடத்துல நல்லாயிருக்கும், சுகம் கொடுக்கும், நல்லபடியாக இருக்கும். என்டர்டைன்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் நல்லாயிருக்கும். கலை, சினிமா, இசை, நாடகம், ஆடல், பாடல் நல்லாயிருக்கும். ஆடை ஆபரணம் நல்லாயிருக்கும். அழகு சாதனம், பியூட்டி பார்லர் வச்சுருக்கலாம், தொழில் பண்ணலாம், கலை சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். நல்ல ஒரு வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆவாங்க, பேர் போல் அந்தஸ்து வரும், குடும்பத்தை நல்லபடியாக வச்சுக்கிறவங்க, தாய் அன்பு கிடைக்கும். 11ஆம் இடம் சூப்பர் தான். சரியா? 11ஆம் இடத்துல இருந்தால் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், லாபம் இருக்கும், சகோதர ஆதரவு இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 11ஆம் இடத்துல இருந்தால் நல்ல அமைப்பு தான், சுக்கிரன் நல்ல அமைப்பு தான் கொடுப்பாரு. 12ஆம் பாவத்தில் தானே சுப செலவு இருக்கும். 12ஆம் இடத்துல அவருக்கு மறைவு கிடையாது, சுகபோகங்களுக்கு அதிக செலவு பண்ணுவாங்க. சில பேர் பாருங்கள், வண்டியிலே சுற்றிட்டு இருப்பாங்க, எவ்வளோ நாச்சும் பெட்ரோல் போட்டு வண்டியை சுற்றிட்டே இருப்பாங்க. சில பேர் பெண்களுக்கு நிறைய செலவு பண்ணிட்டு இருப்பாங்க, பெண் பித்தனாக இருப்பாங்க, பெண்களுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருப்பான், கோவலை மாதிரி இருப்பான். மாதவி வீட்டிலே எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் உதறி போட்டு துண்டை கூட உதறி போட்டுட்டு வீட்டுக்கு வந்தான்ல மாதவன், பேர் என்ன பேர், கோவலை மாதவி கிட்டே இருந்த மாதிரி 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தான்னா பெண்ணுக்காக எல்லாத்தையும் செலவு பண்ணிடுவான். சரியா? ஆனால் அதில் சந்தோஷம் அடைவான். இவங்க வந்து இருக்கிற இடத்த விட வெளிநாடு போவாங்க, வெளியூருக்கு போவாங்க, நல்ல நிம்மதியாக இருப்பாங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாங்கன்னா நிம்மதியாக தூங்குவாங்க, சல்லாபம் நல்லாயிருக்கும், படுக்கரை சுகம் நல்லாயிருக்கும், நல்லா தூங்கி எந்திப்பாங்க, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் ஸ்டாப் போட்டு உறிஞ்சிடுவார், கையில் இருக்க காசை உறிஞ்சிடுவார். சுக்கிரன் வந்து செலவு பண்ண விட்டுருவார், சந்தோஷத்தையும் கொடுப்பார். சரியா? செலவு பண்ணி சந்தோஷம் அடைவாங்க. இப்படி சுக்கிரன் 12 இடத்துல இருந்தார்னா 12 விதமான பலன்களை கொடுப்பாரு. இதெல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் நிறைய சொல்லலாம், நேரம் ஆயிரும், வீடியோவில் எடுத்து கூடிரும். இப்போ சுக்கிரனை பற்றி ஓரளவு சொல்லியாச்சு. இப்போ சுக்கிர தசை புத்திகளை பற்றி சொல்லிவிட்டு பரிகாரத்தை சொல்கிறேன். பொதுவாக சுக்கிர தசை நடக்கிறவங்க யார் சார் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, சுக்கிர தசை நடக்கிறவங்க மகாலட்சுமி தான் வழிபாடு பண்ணணும். சுக்கிர பகவானை கும்பிடணும். நவகிரகங்களில் சுக்கிரன் கிழக்கு பக்கமாக இருப்பார், அவரை வழிபாடு பண்ணலாம். வெள்ளிக்கிழமை முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை சுக்கிர உரை காலையில் 6 to 7, ஈவினிங் 8 to 9. அந்த நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும். சரியா? மகாலட்சுமி தாயாரை வீட்டில் வச்சும் கும்பிடலாம், பெருமாள் கோவிலுக்கும் போகலாம், தாயாரை வச்சு வழிபாடு பண்ணலாம். அதுபோல் மீனராசிக்கு சில நேரம் நான் சுக்கிர வழிபாடை பற்றி வீடியோலாம் போடுவேன், அந்த பரிகார வழிபாடை நீங்கள் பண்ணலாம். ஸோ சுக்கிர தசைக்கு மேக்ஸிமம் மகாலட்சுமி வழிபாடு தான். சுக்கிர தசை நடந்துச்சுன்னா ஒரு தடவை திருப்பதி போயிட்டு வந்துருங்க, இல்லைன்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்துருங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஸ்ரீரங்கத்தில் போய் ரங்கமன்னாரையும் ரங்கநாயகம் கும்பிட்டு வந்துட்டிங்கன்னா சுக்கிர அமைப்பு நல்லாயிருக்கும். அதுபோல் சுக்கிரோடைய சன்னதி நிறையா இருக்குது, கஞ்சனூரில் இருக்குது, அங்கேயும் போகலாம், சுக்கிர ஸ்தலத்துக்கும் போயிட்டு வரலாம், உங்கள் சாய்ஸ் தான். இல்லைனா பக்கத்தில் இருக்கிற பெருமாளுகளுக்கும் போகலாம், வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாளுகளுக்கும் வெள்ளிக்கிழமை போகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிர தசை நடக்கிற வரைக்கும் போகலாம், 20 வருஷமும் வெள்ளிக்கிழமை பெருமாளுகளுக்கு எந்த அளவுக்கு போகிறீங்களோ நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சரியா? பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இனிப்பு கொடுக்கலாம், வாழைப்பழம் கொடுக்கலாம், இதெல்லாம் பசுமாட்டு கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மொச்சை பயிரை பசுமாட்டு கொடுக்கலாம், மொச்சை பயிரை அவிச்சு சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு கொடுக்கலாம், மொச்சை பயிரை ஊற வச்சு அந்த தண்ணியை வேப்ப மரத்துக்கு ஊற்றலாம். சரியா? இல்லைன்னா மொச்சை பயிரை ஊற வச்சு மாட்டுக்கு கொடுக்கலாம். மொச்சை சுக்கிரனுடைய காரகத்துவம் உள்ள பொருளாக பார்க்கப்படுகிறது. நீங்களும் வெள்ளிக்கிழமை மொச்சையை சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். மொச்சை பயிரை ஊற வச்சு சாம்பாரில் வச்சுக்கலாம், இல்லைனா கூட்டு பொரியல் வச்சு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். மொச்சையை சேர்த்துக்கிறது மிக நல்லது சுக்கிர தசை நடக்கிறவங்க. இப்போ சுக்கிர தசை சுக்கிரை பற்றி நல்லாயிருக்கும், சுக்கிரை நல்ல நிலமையில் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்களாம் நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து சுக்கிர தசை சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சரியா? சூரியன் கூட சேர்ந்து இருக்கக்கூடாது, அஸ்தமனம் ஆயிடுவார். 8 டிகிரி வரைக்கும் உள்ளே போகலாம், 8 டிகிரிக்கு உள்ளே போயிட்டாருன்னா அஸ்தமனம் வருவார். 8 டிகிரி வரைக்கும் அவர் வெளில இருக்குது. சூரியன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக போகிற கிரகம் 2 கிரகம், ஒன்று புதன் அல்லது சுக்கிரன்.
சுக்கிரன் வந்து ஓரளவு அந்த குளோஸாக இருக்கலாம். ஆனால் 10 டிகிரி தாண்டி இருந்தாருன்னா சுக்கிரன் கெட்டு போக மாட்டார். இல்லைனா சுக்கிரன் வந்து சூரியனை வந்து சுபத்துவப்படுத்திட்டு சுக்கிரன் கெட்டு போயிடுவார். சுக்கிராதித்ய யோகம் வந்துடும். இவங்களாம் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவாங்க. சூரியன் சுபத்துவம் ஆயிடுவார். அது சிம்மத்தில் இருந்தாருன்னா நிச்சயம் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவாங்க. இப்படி தொட்டு நிறைய சொல்லலாம், நமக்கு தான் டைம் இல்லை. ஸோ சுக்கிர திசை சூரிய புத்தியில் நல்லாயிருக்கும், ஆளுமே அதிகாரம் நல்லாயிருக்கும். சூரிய நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிர திசை சூரிய புத்தியில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து ரொட்டி இல்லைன்னா பிஸ்கட் கொடுங்க. அடுத்து சுக்கிர திசை சந்திர புத்தி, சந்திரன் ஒளிச்சந்திரனாக வளர்பிறை சந்திரன் இருந்தால் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். சுக்கிர திசை சந்திர புத்தியில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா திங்கக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து பச்சரி சாதம் கொடுங்க. பச்சரி சாதத்தை வெல்லம் போட்டு கொடுங்க. சரியா? பச்சரி சாதத்தை நாட்டு சக்கரை போட்டு வெல்லம் போட்டு இனிப்பு போட்டு கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து சுக்கிர திசை செவ்வாய் புத்தி, இது நல்ல அமைப்பு தான். பிருகுமங்கல யோகம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆண்னா பெண்ணுனா ஆண்னா கொஞ்சம் இரும்பும் காந்தமும் இணைஞ்ச மாதிரி இருக்கும். பட் நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா? செவ்வாய் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். சகோதரர்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்லா ஒரு தைரியக்காரி வீரமாக இருப்பீங்க. வீரமும் விவேகமும் சேர்ந்துருக்கும். அழகும் ஆற்றலும் சேர்ந்துருக்கும். ஏன்னா ஆற்றல்னால் செவ்வாய், அழகுனா சுக்கிரன். அழகும் ஆற்றலும் சேர்ந்துருக்கும். சுக்கிர செவ்வாய் புத்தியில் என்ன சார் செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து தோரம்பருப்பு சாதம் கொடுங்க. அடுத்து சுக்கிர திசை ராகு புத்தி, இது நல்லா இருக்காது. நிறைய பேருக்கு பிரச்சனை வர்றது இந்த சுக்கிர திசை ராகு புத்தியில் தான். பெண்கள் சல்லாபம், தேவையில்லாத பிரச்சனை, குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறது, சீட்டாடுறது, அப்புறம் ஸ்முக்லிங் வேலை பார்க்குறது, போதை வஸ்துக்கு அடிமாகிறது, ஊரை விட்டு ஓடி போகிறது, மறைமுக தொழில் பண்ணுறது, சட்டத்துக்கு புறமான வேலைகள் செய்கிறதெல்லாம் சுக்கிர திசை ராகு புத்தியில் தான். ராகு கெட்டு போயிட்டார்னா அனைத்து விதமான கெட்ட பழக்கத்தையும் கொடுத்துருவார். சரியா? சுக்கிரனை சும்மா இருக்க மாட்டார், சுரண்டி விட்டுகிட்டே இருப்பார். ஸோ அந்த சுக்கிர திசை ராகு புத்தியில் இருக்கிறவர் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்க வந்து துர்க்கையம்மனை வழிபாடு பண்ணணும். சரியா? வாரந்தோறும் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை துர்க்கையம்மனை வழிபாடு பண்ணணும். பசுமாட்டுக்கு வந்து உளுந்தம்பருப்பு சாதம் கொடுக்கணும். கருப்பு உளுந்தம்பருப்பு சாதம் கொடுக்கணும். ஒன்று செவ்வாய்க்கிழமை கொடுக்கலாம் அல்லது வெள்ளிக்கிழமை கொடுக்கலாம். அடுத்து வந்து சுக்கிர திசை குரு புத்தி, இது ஒரு காம்பினேஷனான புத்தி. ஓரளவு நல்லாயிருக்கும். இருந்தாலும் சுக்கிரனும் குருவும் நல்ல நிலைமையில் இருக்கணும். கெட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் மனை பிரச்சனை வந்துடும். சரியா? கணவன் மனை பிரச்சனை வந்துடும். குறிப்பாக மீனராசி, மீன லக்கணம், தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். சரியா? அந்த அமைப்பில் சுக்கிரன் செய்வார். அதுபோல் சுக்கிரன் வந்து சில லக்கணத்துக்கு மாரகாதிபதியாக வருவார். மாரக கேந்திராதிபதியாக வருது பிரச்சனை தான். ஆனால் கன்னியா லக்கணத்துக்கு ஒன்றும் கேந்திராதிபதி தோஷத்தை கொடுக்க மாட்டார். தனுசு லக்கணம், மீன லக்கணம், மேச லக்கணம், ரிஷப லக்கணம், மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், இந்த 6 லக்கணத்துக்கும் அவர் வந்து மாரகத்தை கொடுப்பார். சிம்ம லக்கணத்துக்கு 3 கூடையவனாக வருவார். கடக லக்கணத்துக்கு வந்து 11 கூடையவனாக வருவார். கடக லக்கணத்துக்கும் மாரகத்தை கொடுப்பார். சிம்ம லக்கணத்துக்கும் கொடுப்பார், மேசத்துக்கும் கொடுப்பார், விருச்சிகத்துக்கும் கொடுப்பார், தனுசுக்கும் கொடுப்பார், மீனத்துக்கும் கொடுப்பார். இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர திசை குரு பற்றி நல்லா இருக்காது. சரியா? மாரக ஸ்தானத்துக்கு எடுத்து செய்வார். மாரகம்னு என்ன? ஆபத்தை கொடுப்பார், கண்டத்தை கொடுப்பார். கவனமாக இருக்கணும். சரியா? பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வந்துடும். குரு வந்து தனகாரகன், புத்திரகாரகன். ஒன்று பிள்ளைகளை பாதிப்பார், இல்லைன்னா கையில் காசு பணத்தை எல்லாம் பண்ணிடுவார். இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். சரியா? உங்கள் தேவைக்கெல்லாம் நான் பலன் சொல்ல முடியாது. சில பேர் நினைப்பாங்க நமக்குள்ளதை கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி என்னால் சொல்ல முடியாது. ஏதோ ரிலேட்டடாக தான் சொல்ல முடியும். எக்ஸாக்டாக யாராலும் சொல்ல முடியாது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஜாதகத்தை பார்த்தா ஓரளவு சொல்லலாம். அடுத்து சுக்கிர திசை சனி புத்தி, இது சுமாராக இருக்கும். ஏன்னா சுக்கிரனுக்கு சனிக்கும் ஒத்துப்போகும். சனி பகவானுக்கு சுக்கிரனுக்கு ஒத்துப்போகும். ஓரளவு நியூட்ரலாக இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நல்ல விதமாக தான் இருக்கும். ரொம்பவும் பிரச்சனை கிடையாது. இவங்க என்ன பண்ணணும்னா சனிக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து எள்ளு சாதம் கொடுக்கணும். சரியா? பசுமாட்டுக்கு வந்து எள்ளு சாதம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எள்ளு உருண்டை கொடுக்கலாம். எள்ளு சாதத்தை காட்டிலும் எள்ளு உருண்டை கொடுக்கலாம். அதில் இனிப்பும் இருக்கும். கடையில் எள்ளு உருண்டை இருக்கும் தெரியுமா? எள்ளு உருண்டை வந்து இனிப்பு கலந்துருக்கும். அந்த எள்ளு உருண்டையை வாங்கி பசுமாட்டை கொடுத்தாங்கன்னா இந்த சுக்கிர திசை சனிப்புத்தியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கும். அடுத்து சுக்கிர திசை புதன் பற்றி சூப்பராக இருக்குங்க. சுக்கிர திசை புதன் பற்றி நல்லா இருக்கும். சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அல்வா மாதிரி இருக்கும். நல்லா அடித்து தூக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, கன்னியா லக்கணத்துக்கு சுக்கிரன் 2-9 கூடியவர், ராஜயோகாதிபதி. சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். தனுசுல இருக்காரு வச்சுக்கோங்களேன், நல்ல பலன்கள் கொடுப்பாரு. லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருப்பார். நல்ல பலன்களை கொடுப்பாரு. புதன் எங்கே சார் இருக்கிறாரு? புதன் வந்து மகரத்தில் இருக்கிறார், அடுத்து இருக்கிறார். நல்ல அமைப்பு தான். சுக்கிரனுக்கு 2ஆம் இடத்துல ஸ்தான பலம் பெற்றிருப்பார். இவங்களுக்கு இந்த சுக்கிர திசை புதன் பற்றி சூப்பராக இருக்கும். இவ்வளோ தாங்க ஜோதிடம். கன்னியா லக்கணம், மீன ராசி. லக்கணத்துக்கு நேராக இருக்கும் ராசி. சரியா? லக்கணத்துக்கு நேராக அந்த சந்திரன் வந்து லக்கணத்தை பார்ப்பார். ஒளிச்சந்திரன் இருந்தார்னா லக்கணம் தூக்கி விட்டுரும். சந்திரன் 11 கூடையவன் 7ஆம் இடத்துல இருந்து லக்கணத்தை பார்ப்பார். திருமணத்துக்கு பின்னாடி வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு போயிடுவான். ஏன்னா 11 கூடையவன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணத்துக்கு பின்னாடி லாபம் ஆயிரும். ஆனால் இருந்தாலும் சரி, பண்ணா இருந்தாலும் சரி. அவங்களுக்கு இந்த சுக்கிர திசை நடக்கும்போது சுக்கிர திசை புதன் பத்தியில் நான் சொன்ன அமைப்பில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கன்னியா லக்கணம், மீனராசி. சுக்கிரன் தனுசில் இருப்பார், புதன் வந்து மகரத்தில் இருப்பார். அருமையாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்து சுக்கிர திசை கேது பற்றி நல்லா இருக்காது.
அதோட முடிஞ்சிடும். சுக்கிரதசை கேது புத்தியோட சுக்கிரதசை முடிஞ்சிடும். நல்லா இருக்காது. கேது ஏதோ சுப தொடர்பில் குருவோடையோ இல்லைனா வளர்பிறை சந்திரன் கூட சேர்ந்திருந்தாலும் நல்லாயிருக்கும். கவனமாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி சொன்னீங்களா, சுக்கிரதசை புதன் புத்திக்கு வந்து என்ன பண்ணணும்னா, வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு பாசிப்பருப்பு சாதம் கொடுக்கணும். பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வரணும். சரியா? சுக்கிரதசை புதன் புத்தி நடக்கிறவங்களுக்கு இந்த பரிகாரத்தை பண்ணாங்கன்னா சுக்கிரதசை புதன் புத்தி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சூப்பராக இருக்கும். சுக்கிரதசை கேது புத்தி நல்லா இருக்காது. ஆனால் கேது நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சுக்கிரதசை கேது புத்திக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இவங்க என்ன பண்ணணும்னா, செவ்வாய்க்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து கொள்ளு கொடுக்கலாம். இல்லைனா தோரம்பருப்பு சாதம் கொடுக்கலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு தோரம்பருப்பு சாதம் கொடுக்கலாம். விநாயகர் வழிபாடு பண்ணணும். யோக கணபதி வழிபாடு பண்ணணும். வெள்ளிக்கிழமை தோறும் யோக கணபதி படத்தை வச்சு கும்பிடணும். மீனராசிக்கு உண்டான யோக கணபதி வச்சு கும்பிடணும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரதசை அதோட முடிஞ்சு போகிறோம். 20 வருஷம் அதோட முடிஞ்சு போகிறோம். நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன், வரியாக தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய சொல்லலாம். அது மணிக்கணக்காக ஆகும். எனக்கு ஒரு நாள் முழுக்க சொல்லலாம். நானும் தனியாக குடிச்சு பேசிக்கிட்டே தான் இருப்பேன். பட்டு நம்ம நோக்கம் வந்து முழுமையாக சொல்கிறதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. எல்லாம் இன்றைக்கி ஷார்ட் வீடியோ பார்க்குறாங்க. ரீல்ஸ் எல்லாமே ரீல்ஸ் தான். உட்காந்தா ரீல்ஸ், எந்திரிச்சா ரீல்ஸ், ஓடுனா ரீல்ஸ். ரீல்ஸில் தான் உலகம் போயிட்டுருக்குது. இன்றைக்கி நாட்டுடைய நிலைப்பாடு ரீல்ஸில் தான் போகுது. அதனால் ரீல்ஸை விட்டு ரியல் வாழ்க்கை வாங்க. நான் கொஞ்சம் கூடுதலாக தான் பேசுவேன், உண்மையே சொல்லுவேன், உறக்க சொல்லுவேன். நான் ஒரு ஜோதிடன்ற முறையில் நிறைய பார்ப்பேன். நான் நிறைய படிப்பேன், நிறைய இயற்கையை பார்ப்பேன், யதார்த்தத்தை பார்ப்பேன். சரியா? எது நடக்கும் எது நடக்காதுன்னு பார்த்தோன்னே ஓரளவு சொல்லிடுவேன். அந்த சக்தி இறைவன் என்கிட்ட கொடுக்கறதுனால நான் சொல்கிற விஷயங்கள் விளையாட்டு போக்க இருந்தாலுமே அது விஷயம் நிறைய இருக்கும். உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் உட்காந்து யோசனை பண்ணிங்கன்னா அதனுடைய அர்த்தங்கள் 1000 இருக்கும் என்ற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை இத்துடன் தற்சமயமாக நிறைவு பண்ணுறேன். அடுத்தடுத்து தொடர்ந்து போடுறேன். அடுத்து சூரிய தசை, செவ்வாய் தசை, கேது தசை. கேது தசை தான் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். மீனராசிக்கு சுக்கிரதசைக்கு முன்னாடி ஒரு கேது தசை வருது பார்த்தீங்களா, அது ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்கும். அதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்து வீடியோ போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். எதாக இருந்தாலும் கேளுங்க, சந்தேகமும் கேளுங்க. வேறு எதுவும் கைட்லைன்ஸ் இருந்தாலும் கொடுங்க. சார் இதை பற்றி பேசுங்க, இதை பற்றி வீடியோ போடுங்க சொன்னாலும் அதுக்கு நான் போடுவேன். எல்லாம் உங்கள் ஆதரவு தான். நீங்கள் எந்த அளவு தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு கதவுகள் திறக்கப்படும். நீங்கள் என்கிட்ட இருந்து நிறைய வாங்கிக்கலாம். சரியா? நான் உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் என்கிட்ட இருந்து நிறைய அள்ளிக்கலாம். சரியா? வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மீனராசி நேயர்களுக்கு, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். சுக்கிரன் அள்ளி கொடுப்பார். குட்டி சுக்கிரன் குட்டியும் கொடுப்பார், குட்டி சுக்கிரன் கெட்டியும் கொடுப்பார். ரெண்டையும் செய்வார். சுக்கிரன் குட்டியும் கொடுப்பார். குட்டி கொடுப்பார் என்ன, அள்ளி கொடுப்பார். இல்லைனா கிள்ளி எடுத்துருவார், இருக்கிறத எடுத்துகிட்டு போயிடுவார். சுக்கிரன் 2 விதமான பலனையும் கொடுப்பார். அது ஜாதகத்தில் அவர் இருக்கிற இடத்த பொறுத்து சொல்லியிருக்கிறேன். அந்த சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலன்களே கொடுக்கட்டும். சுக்கிரதசை 20 வருஷம் நல்ல விதமாக இருக்கட்டும். சுக்கிரதசை யோக தசையாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள். இறைவன் அருளால் அனைத்து வளங்களை நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.